Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல வேஸ்டா இருக்க இது போல அழகான கிளாத் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சோ இந்த Dress ஆல்ரெடி வேஸ்ட் ஆயிடுச்சு. நிறைய கிராஃப்ட்க்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுல மீதி இருக்கிற இந்த work side மட்டும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்ககிட்டயுமே இது மாதிரி work உள்ள ஏதாவது ஒரு Dress இருந்துச்சுனா எடுத்துக்கோங்க. 5 இன்ச் அகலம் 8 இன்ச் உயரம் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சேம் அதே லெவலுக்கு லைனிங் பீஸ் அப்புறம் இன்னொரு உள்ள கொடுக்கிற ரைஸ் பேக் ஏதாவது ஒன்று திக்கான ரைஸ் பேக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தத்தில் 3 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஏதாவது ஒரு கிளாத்தில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2.25 இன்ச் வந்து அகலம் இருக்க மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஜிப் ஒன்று தேவைப்படும். ஸோ அதையுமே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸில் இந்த இடத்துல பைப்பிங் இருக்கிறதுனால நான் அதையுமே இது கூட வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல பைப்பிங் வேணும்னா வச்சு தைச்சிக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஜிப் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிப்போட ரன்னர் மேலே இருக்கிற சைடில் நான் இந்த பைப்பிங் வச்சு தைச்சோம் இல்லையா, இந்த பகுதியை வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். என்னோட ஜிப் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, வேஸ்ட்டாக கட் பண்ணி தான் போடணும். நீங்கள் வந்து ஜிப் வந்து இந்த லெவலுக்கு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து தைச்சாச்சு. இது போலவே நம்ம இந்த சைடுமே தைக்கணும். எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே மடித்து வச்சு இந்த இடத்துல தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பரட்டிக்கலாம். இந்த பர்ஸ் வீடியோ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போட சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஒரு வீடியோவில் என்னோடய ஹேண்ட்பேக்குள்ளே இந்த பர்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டியாக பர்ஸ் தச்சு காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சைடுமே தச்சாச்சு. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு படிமான தையல் போடலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. ஜிப் மேலே வந்து நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பெரட்டிக்கலாம். இப்போ ஜிப்போட ரன்னர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லெவல் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா கிளாத்துமே கரெக்டாக இருக்கான்னு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஓரம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஓரத்துலேயும் நம்ம ஒரு தையல் போட போகிறோம். இந்த பர்ஸ் வந்து ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஹேண்ட் ஸ்டிச்சிங் கூட பண்ணலாம். மிஷின் இல்லை அப்படிங்கிறவங்க கையால் கூட நீங்கள் தைக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த சைடு அந்த சைடு 2 சைடுமே ஒரே லெவலுக்கு தையல் போட்டுக்கோங்க. ரன்னர் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஜாயிண்ட் எல்லாமே கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், தச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்மள்ட்ட எக்ஸஸாக இருக்கிற அந்த ஜிப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதுபோல் கிளாத்தையுமே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளுக்குள்ளே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நம்ம நிறைய கார்ட்ஸு அப்புறம் வந்து பணம் அது எல்லாமே இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து பைப்பிங் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பைப்பிங் வந்துட்டு இது மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு இந்த பர்ஸோட இந்த மேல் சைடு இருக்கு இல்லையா, அதில் இது போல் வச்சுட்டு பின் சைடு கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு. நான் மடிக்கிறத பார்க்கையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இது மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே வரும்போதும் அது போல் ஒரு 1/4 இன்ச் விட்டு இது போல் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து இந்த சைடு விட்டுட்டு தையல் போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகான ஃபினிஷிங் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 2 சைடுமே இந்த மாதிரி மடிச்சிருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே பெரட்டி தைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இப்படியே இந்த மாதிரி மடிச்சிட்டு இது மேலே நம்ம தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது பின்னாடி வந்து தையல் விழுகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே தைச்சிக்கோங்க.
ஜிப்பு மேலெல்லாம் வந்து ஊசி ஏறும்போது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து தைக்கணும். இந்த சைடு தைச்சா மாதிரியே இந்த சைடுமே தைச்சிக்கலாம். எப்போவுமே ஓரத்தில் இருக்க எக்ஸஸை நறுக்கும்போது உங்களுக்கு தையலில் வந்து டச் ஆகாத அளவுக்கு நீங்கள் நறுக்கிக்கணும். இப்போ இதுலேயுமே ஒரு தையல் போட்டால் அவ்வளோதான், நம்மளோட மினி பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு வேஸ்ட்டான ட்ரெஸ்லேருந்து எவ்வளோ அழகான ஒரு குட்டி பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் அம்மாவுக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நான் இதில் வந்து நிறைய கார்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து நானே செஞ்ச பர்ஸில் வந்து கார்ட்ஸ் வச்சுக்கும் போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன ஹேண்ட்பேக்காக இருந்தாலுமே அதில் வந்து நான் செஞ்ச குட்டி பர்ஸ்குள்ளே தான் பணம், கார்ட்ஸ் அதெல்லாமே நான் வச்சுருப்பேன். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுக்குள்ளே நான் வந்து நிறையவே கார்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஏடிஎம் கார்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான நிறைய கார்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே ஒரு செக்ஷனில் இதை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் காயின்ஸ் போட்டு வைக்கவுமே இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ரெடி பண்ணினா உங்களோட பர்ஸ் வந்து உங்கள் ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.